சனி வக்ரம் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கிரக அமைப்பு இதுதாங்க. உலக அளவில் பல மாறுதல் நடந்துட்டு இருக்கு. போர் இருக்கா இல்லையா, பெட்ரோல் விலை கூடுதா இல்லையா, அது ஏங்க நான் பார்க்கணும். நம்ம வீட்டில் வாங்குகிற பெட்ரோல் சம்மந்தப்பட்டது. இந்த நகை பார்த்தீங்கன்னா திடீர்னு வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன் சார்? குரு உச்சம் பெற்று அதுக்கு திரிகோணத்தில் சனி பகவான். அப்போ நகை இருக்கா இல்லையா, நகை வருமா வராதா, நகை வாங்கலாமா, நகைச்சீட்டு போட்டாமே என்னாச்சு சார், நகையை அடகு வச்சுருக்கோம் அது மீட்க முடியுமா, இது மாதிரி அடிப்படை விஷயங்கள் இருக்கு இல்லையா. உலகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது, வருமானம் என்ன பண்ணுது. அப்போ சனியோட வக்கர அமைப்பில் 12 ராசிகள் பெனிஃபிட் அடைய போகிறீங்க. அதில் உங்கள் ராசியை முக்கியமாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயங்க, இந்த அமைப்பில் என்ன நடக்க போகுதுன்னா, பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாறுதல். கீழே விழுந்தவன் மேலே வரப்போகிறான், மேலே இருக்கிறவன் கவனமாக இருக்கணும், கீழே விழுக வாய்ப்பு இருக்குது. இதே இது திருமணம் இருக்கா இல்லையா, திருமணம் இல்லாதவங்க பல பேர், வாழ்ந்தவங்க ஏன்டா கல்யாணம் பண்ணவங்க மாதிரி அவங்களுக்குலாம் இந்த சொல்யூஷன் இந்த வக்கர காலகட்டம் தான். கணவன் மனைவி நிறைய பேர்த்துக்குங்க வாழ்க்கையை எப்படி கன்டினியூ பண்ணுறதுங்கிற ஒரு இதில் இருக்குது. அதை தாண்டி அடுத்து குழந்தை பிறப்பு, குழந்தைய வளர்க்க முடியலன்னு பல பேர், நம்ம குழந்தையே இல்லைன்னு பல பேர். ஏன் சார் இந்த சூழ்நிலைகள்? கிரகங்கள் செய்யும் ஜாலங்கள் தாங்க காரணம். பொருளாதார ரீதியாக இடம், வீடு, சொத்து, நமக்குன்னு ஒரு லக்கு கிடைக்குமா, அதிர்ஷ்டம் கிடைக்குமா, இறை வழிபாடு, இறை அருள் கிடைக்குமா, மன நிம்மதி இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற பல பேருக்கும் இது பொருந்தும். இந்த 12 ராசிகள் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சில கேரக்டரிஸ்டிக் மாறுது நிச்சயமாக. ஆனால் இந்த சனி வக்ரம் பெறும் காலகட்டத்தில் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போயிடும், தடுக்க வேண்டியதை தடுத்துட்டு இருந்தது இத்தனை நாளாக. இப்போ கொடுக்க போகிறது என்ன, அதான் இங்கே விஷயம். இந்த காலகட்டத்தில் காம்பினேஷன் எஃபெக்ட் அந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, குரு அதோட தன்மையும் ராகு கேதுவோட தன்மையும் நினச்சிருக்கேன், அதாங்க ப்ளஸ்ஸு. அப்போ சனி வக்ர காலகட்டத்தில் 3 கிரகங்களும் சேர்ந்து நமக்கு செய்கின்ற அமைப்புகள் ஏன்னா காம்பினேஷன் எஃபெக்ட் தான். உங்கள் ராசி வெள்ள காத்திருக்கிறீர்கள், ஜொலிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. தடைகளை விட்டுட்டு அடுத்து நிமிர்ந்த நடையோடு நடக்க வேண்டிய சூழ்நிலைகள். ஆனால் ஒன்றே ஒன்று, அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். நமக்கு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம ரோட்டில் நல்லா நடக்கிற மாதிரி தெளிவான காலகட்டம். முதல்ல வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மாசனம் காத்திருக்குன்னு சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏனால் அஷ்டம சனி அடியோட விலகுது. சனி வக்ர காலகட்டத்தில் பல யோகங்கள் நடக்கிறது. அதில் முதல் நல்ல விஷயமே உங்களுக்கு தான். அஷ்டம சனி ஆட்டி படைச்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ அது இல்லை. முதல்ல நல்ல விஷயம், சுபமான நிறைய விஷயங்கள் நடக்கிற காலகட்டம். உங்களுக்கு தலைமை பொறுப்பு வருகிற கால சூழ்நிலைகள், மன தைரியம் பிறக்கின்றன, அங்கீகாரம் கிடைக்காது, உழைத்த உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கிற சூழ்நிலைகள். பொதுவாக சிம்ம ராசினாலே தைரியம் மிக்க ராசிங்க. குடும்பத்துக்கு ஒரு சிம்ம ராசி இருக்கணும், ஏன்னா குடும்பத்தை தோளில் தாங்குற ராசி. மற்றவங்களுக்கு உழைக்க காத்திருக்கிற ராசி, மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிற ராசி. ஆனால் சுய கௌரவத்தை 1% கூட விட்டு கொடுக்காது. கௌரவம் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ இதாக இருக்கும். இந்த ராசிக்கு நடக்கிற நல்ல விஷயங்கள் என்னென்னு பார்த்துருவோம். முதல்ல இந்த ராசிக்கு, உங்கள் ராசியில் இருக்கிற கேது பகவான் தான் மன நெருக்கடியை கொடுத்து கொண்டிருந்தார். மன நெருக்கடி விலகும் காலகட்டம் வந்தாச்சு. எந்த சிம்மராசி கேட்டாலும் சொல்லுவாங்க மைண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க. அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வேறு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் விலகிற காலகட்டம் வந்தாச்சு. சிம்பிள் பரிகாரம், சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பண்ணத்தான் குறையும். வீட்டில் தண்ணி அடைச்சி வைக்கக்கூடாது, வீட்டில் இருக்கிற தண்ணி லீக் ஆகக்கூடாது. காசி தீர்த்தம், கங்கை தீர்த்தம் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து பயன்படுத்தி விடுங்கள். 3 மாதத்துக்கு நடக்காதீங்க. முதல் பரிகாரம். இறுதியில் ஒரு பரிகாரம் கொடுப்போம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல திருமண பாக்கியம் ஏற்படுகின்றன. அக்டோபர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா திருமண வரன் ஃபைனலைஸ் ஆயிரும். இந்த ராசிக்கு தாங்க பல டைம் திருமண பேச்சுவார்த்தை முடிகிற மாதிரி வந்து நின்றது. எல்லாமே ஒத்து வந்ததுங்க, இல்லைன்ட்டாங்க. பெண் வீட்டாரெலாம் பாவங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சில அவமானங்களும் ஏற்பட்டுருச்சு. சொந்த பந்தத்தில் இப்படி பேச்சுவார்த்தை வரைக்கும் பேசி நின்றுச்சேங்கிறது. ஆண் பெண் இருவருக்கும் அது கிட்டத்தட்ட 28-30 வயசு பக்கத்தில் வருகிற அந்த பெண்மார்கள், ஆண்மார்கள் அதோட ஜாஸ்தி ஆண் பெண் இருவருக்குமே இந்த ராசி திருமணம் அப்படிங்கிறது இது. இப்போ இந்த திருமணம் இது மட்டுமா, ஆல்ரெடி திருமணம் கல்யாணமாகி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் லைஃப்பில் பார்ட்னர்ஷிப்பில் பல பிரச்சனை. அந்த பார்ட்னர்ஷிப் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒன்றா இருக்க முடியல, ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கும், இது ஒரு நம்பர் 1. இல்லை ஒன்றா இருக்கும் ஆனால் மனதளவு தனித்தனியாக இருக்கும். ஏன் வாழ்கிறோன்னு சொல்கிறேன். இது மாதிரிங்க ஃபுல் அண்ட் ஃபுல் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரியது. இப்போ தான் அது ஒரு பாயிண்ட் வருது. கணவன் மனைவி அந்யூன்யம் அதிகரிக்க, இல்லை ஒத்து வரலைன்னா அடுத்தது பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். முதல்ல திருமணம் நல்ல விஷயம் என்ன, திருமண வரன் வருகிறது. மனதுக்கு பிடித்த வரனாக வருகிற சூழ்நிலைகள். திருமணம் உறுதியாகும் தன்மை உண்டு. பொதுவாக ராகு கேது பரிகாரம் இல்லாமல் இந்த ராசிக்கு திருமணம் இல்லை. என்ன ராகு கேது பரிகாரம், ஏன்னா கோச்சாரத்தில் செய்கின்றது. நிறைய பேர் ராகு கேது ஜாதக ரீதியாக இல்லை, கட்டத்தில் இல்லை, அதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை. கோச்சாரங்கிறாங்க. கோச்சாரம் அவர் எதுக்கு அஷ்டம சனிக்கு ஏன் பரிகாரம் பண்ணுறீங்க, அது கோச்சாரத்தில் இருக்கா, முக்கியம் ரொம்ப. அடுத்து இந்த ராசிக்கு திருமணம் உண்டு. கணவன் மனைவி அந்நியுனத்தில் ஏற்படுகிற பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய நேரம் வந்தாச்சு.
அடுத்த இந்த ராசிக்கு இது பாருங்க, நல்ல விஷயம் என்ன சார், வண்டி வாகனம், இடம், சொத்து சுகங்கள் ஏற்படுகிற காலகட்டம். எதாவது ஐடியா இருக்கா? ட்ரை பண்ணுங்கள், ஆஃபர் ரேட்டில் கிடைக்கும். இப்போ தாங்க சொத்து வாங்க அமைப்பு சார், இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைப்புகள் தானாக தேடி வருது, அதிர்ஷ்ட கதவை தட்டுதுன்னு சொல்லலாம். ஒரு இடமோ வீடோ வண்டியோ பார்க்கலாம். அந்த வண்டி வாகனத்துலேருந்து மணி ரொட்டேஷன் ஆகிற மாதிரி இருந்தால் பாருங்கள். நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் சம்மந்தப்பட்டது, வெளிநாட்டு பயணங்கள் சம்மந்தப்பட்டு ட்ரை பண்ணுறவங்களும் இப்போ நிறைய பார்க்கலாம். அப்போ சொத்து சுகத்தை வலுப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு. தைரியமாக பாருங்கள். அது ஜாதக ரீதியாக என்ன தசை, என்ன இதில் என்ன வாசல் எடுக்கலாம், அது ஜாதக ரீதியாக பார்க்கணும். ராசிப்படி பொதுவாக இருக்கும். கிழக்கும் வாங்க, அது பொது கட்ட ரீதியாக பார்க்கணும். இப்போ கிழக்குங்கிறது அது பொதுவாக எடுக்கக்கூடாது. சரி, இப்போ இடம் வீடு சொத்து ஓகே, வேலை எப்படி சார் இருக்கும்? இந்த ராசி தாங்க சில காலமாக பார்த்திங்கன்னா உழைத்து உழைத்து ஓடா தேர்ந்த ராசி. நிறைய பேர் வேலையை விட்டுறலாமான்னு கேட்டது பல பேர். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கலேன்னு கேட்டது. ஆக மொத்தம் வேலையே ஒரு தொல்லை தூக்கி தோல்ல ஓட்டுற மாதிரி. ஏன்னா வேலை இருந்தால் 2 ஆள் செய்கிற வேலை 3 ஆள் செய்கிற வேலையை செய்கிறோம். அதாவது இந்த ராசிக்கு வேலை தாங்க மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது இல்லையா? 2 ஆள் செய்கிற வேலை 3 ஆள் செய்கிற வேலை. நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லை வேலை இருக்குது. ஆக மொத்தம் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. வேலை எனக்கு இருக்குது, எனக்கு மனதுக்கு பிடித்த மாதிரி இருக்குது, சிறப்பாக இருக்கிற சூழ்நிலை வந்தாச்சு. அப்போ வேலை இல்லாதவங்க வேலை, வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் உறுதியாகக்கூடிய சூழ்நிலைகள், கடன் என்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வருகிற காலகட்டம். கடன் அடைச்சி வெளியே வரணும். இல்லை ஒரு சில கடனை வாங்கணுங்க, கடன் வாங்கினா சொத்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ நல்ல காலம் வேலையில் பிறந்திருக்குன்னு தைரியமாக சொல்லலாம். துணிந்து செயல்படுங்கள், வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு வருகிற காலகட்டங்கள். அடுத்து சார், இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் டாக்குமெண்டேஷன் விஷயங்கள். நிறைய டாக்குமெண்டேஷன் விஷயங்கள் எங்களுக்கு பெண்டிங் இருக்குது. ஆதார்லேருந்து பேன்லேருந்து பூர்வீக சொத்து திருத்த பத்திரம் வரைக்கும், பாஸ்போர்ட் வரைக்கும் இதாக இருக்குது சார், கிடைக்குமா? அப்போ டாக்குமெண்டேஷன் விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சுபமாக நடக்கிற காலகட்டம். எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்? நிச்சயமாக அது அந்த நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியது உங்கள் கடமை, நிச்சயமாக கிடைச்சிடும். இதை பூர்வீக ரீதியான சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கை தேர்ந்து வந்துடும். உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது. 8ல் சனி வக்ரம் பெறும்போது தவற விட்ட வாய்ப்பெல்லாம் பிடிச்சிக்கலாம். அந்த வாய்ப்பை திடீர்னு பயன்படுத்தி ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. சுபமான காலகட்டம், சூப்பராக இருக்கும். இந்த ராசிக்கு இப்போ மிகப்பெரிய கேள்வி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு. சார், இந்த ராசிக்கு பிஸ்னஸ் உண்டா? நிச்சயமாக உண்டு. பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒன்று புரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை என்ன இருக்குன்னா, மக்களை தக்க வைத்து கொள்ள கிளைண்ட்டு கஸ்டமரை தக்க வைக்கிறதுக்கு உண்டான விஷயத்தான் பார்க்கணும். அப்போ நீங்கள் ஆஃபர் கொடுப்பீங்களோ இதெல்லாம் இல்லை. இந்த குரு 12ல் இருக்கும்போது காலகட்டத்தில்னா விளம்பரம் கொடுக்கறது, ஒரு சில ஆஃபர் ரேட்டில் கொடுக்கறது, காம்படிஷனில் சர்வைவ் ஆகிறது. இப்போ லாபம் எடுக்கணும்னு பார்க்குறதா, கஸ்டமரை தக்க வச்சுக்கணும்னு பார்க்குறதா? கஸ்டமரை தக்க வச்சுக்கணும். அதோட புது புது யுக்திகளை கையாளணும். இதுதான் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். ஆக சிறப்பான காலகட்டம். இந்த ராசி ஹெல்த்தை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்டது, அப்டமனு, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனு. இந்த ராசி இப்போ எதிரிகள் தொந்தரவு இருக்குன்னு ஒரு ஃபீல் வந்துருச்சு. எதிரிகளாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலைகள். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக இந்த வக்ர காலகட்டத்தில் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் உண்டு. அதில் போகிற நட்சத்திரக்காக நாங்கள் போக முடியாதே, திருப்பதி வேண்டாம், அப்புறம் ஸ்ரீரங்கம் போய்க்கங்க. திருப்பதியோ அல்லது ஸ்ரீரங்கம், இந்த 2 ஸ்தலத்தில் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும் பொழுது வாழ்வில் டேர்னிங் பாயிண்ட் நடக்குது. அற்புதமான காலகட்டம். அனைவருக்கும் வணக்கம். இத்தனை நேரம் பார்த்திங்கன்னா நம்ம கோச்சார பலன்கள் பார்த்துட்டு இருந்தோம். கோச்சார பலன்களோட ஜாதக பலன் இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், 100% இருக்கும். பொதுவாக யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி, திருமண ரீதியான விஷயங்களுக்கு, குழந்தை பிறப்புக்கு உண்டான சொத்து சுகம் எப்போ அதிர்ஷ்டம் கதவு கட்டும், நிறைய டவுட் இருக்கும். அந்த டவுட்டுக்கு நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான காலகட்டம் வந்திருக்கு. அதுக்குண்டான வாய்ப்புனா ஸ்கிரீன் எதிரே அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக ஒரு வாழ்வில் திருப்பமுனை ஏற்படுத்த முடியும். அதோட முக்கியமாக நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக கேடுங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தந்தாற்போல் அனைவருக்கும் ஜோதிடம், வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வரணும். ஜோதிடம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க வெற்றி பெற்றவங்களாக இருக்காங்க. அதாவது ஒரு பணக்காரங்க எப்பவுமே ஜோதிடர்கள் எப்பவுமே கூட வச்சுக்குவாங்க. இன்றைய அரசியல் சூழ்நிலையில் கூட ஜோதிடர் ஒருத்தர் துணையாக இருக்காங்க. எதுக்குன்னா ஜோதிடர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் கிரகங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஆன்லைன் அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பொதுவாக ஜாதகம் நமக்கு சாதக சூழ்நிலை எப்போ, நல்ல நேரம் எப்போ, சரியான சூழ்நிலைகள் தெரிஞ்சுக்கலாம், தவறான நேரமாக விலகி நின்றுக்கலாம். அப்போ இது மாதிரி தெரிந்து கொள்ள நல்லாயிருக்கு. நிச்சயமாக யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் பார்த்து சேஃப்டி ஆகணும்னா ஸ்கிரீனில் தெரிய எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.